குட் ஈவினிங் வியூவர்ஸ். நான் தான் விசாலாட்சி. 2-3 வருஷங்களாக மகாபெரிவா, சிவன் சார், ரமணர், இது மாதிரி எல்லாருடைய மகான்களோட கதைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட டைரெக்டாக பேச போகிறேன். இன்றைக்கி மகாபெரிவாளோட திருவிளையாடலில் பிரசாத திருவிளையாடல், இன்றைக்கி அவரோட பிரசாதத்தில் நடந்த திருவிளையாடலை ஒரு ஊமை குழந்தையை எப்படி பேச வச்சார் பெரியவா அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். 1991 வருஷம் 1991. அப்போ பெரியவாளுக்கு 97 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப தள்ளாமையாக இருந்தார் அவர். யாருக்கு ஜாஸ்தி தரிசனமே கொடுக்கறதில்ல. என்னைக்கான அவருக்கு முடியற அன்னைக்கு ஒரு நாள் தரிசனம் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு நாள் தரிசனத்துக்கு வந்தார். அது தெரிஞ்ச உடனே பக்தாலாம் கூட்டம் தாங்கலை. ஸ்ரீமடத்தில் அலமோதுறது கும்பல். பெரியவாள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் கும்பல். எல்லாரும் நிற்கிறா பெரியவாளோட தரிசனத்துக்காக. நம்மளோட குறைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கா. எல்லாரும் பெரியவா எப்போ உட்காருவான்னு சொல்லிட்டு அந்த கும்பலில் சென்னையிலேருந்து ஒரு தம்பதி வந்திருக்கா. வைதேகி நாராயணான்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி வந்திருக்கா. ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கா. 1.5 வயசில் ஒரு குழந்தை. அந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இருக்கா. அவள் வந்திருக்கா. கும்பலை பார்த்த உடனே அவள் பயந்து போயிட்டா. இன்றைக்கி நமக்கெல்லாம் பெரியவாளோட தரிசனம் நிச்சயமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டுன்னு பெரியவா உட்காந்தாச்சு. எல்லாரும் செல்ஃபிஷ். இந்த காலத்துலேயும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வயசானவா இருந்தாலும் இடம் விட மாட்டா, சின்ன குழந்தைகள் இருந்தாலும் இடம் கொடுக்க மாட்டான் பார்க்கறதுக்கு போயிட்டு. அவள் தன்னோட குறைகளை தான் பார்த்துக்கணும்னு நினைப்பா. பெரியா உட்காந்தார். இப்படியே பக்த கோழிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். யாரை கூப்பிடலான்ட்டு அத்தவா எல்லாரும் பழங்கள், பூ, திராட்சை, துளசி மாலை, வில்வ மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாம் மூங்கில் தட்டில் வச்சு பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. அத்தனை பேரும் இப்படியே பெரியவா பார்க்குறாரு. எல்லாரையும் பார்க்குறார். பார்த்தாக்க யாரை கூப்பிடுறதுன்னு அவருக்கு இது யாருக்கு யாவும் அடிக்க போகிறதோ தெரியாது. அப்போ இந்த நாராயணன் தம்பதி என்ன பண்ணுறா, நாராயணன் வைதேகி, இவ்வளோ கும்பல் இருக்கே, நமக்கு இன்னைக்கு பெரியவாளோட தரிசனம் கிடைக்குமா, நம்ம குழந்தைய அவர்கிட்ட காட்ட முடியுமா, குழந்தைக்கு அவரோட அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப கவலையாக நினச்சின்னு இருக்கா. அப்போ நாராயணன் சொல்கிறார், நம்ம குழந்தைக்கு அனுகிரகம்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோ, பெரியவாளோட அனுகிரகம் கிடைக்கணுன்றது தான் நிச்சயம் கிடைக்கும். நம்மளோட தலையெழுத்து எப்படியோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டார். எட்டி பெரியவாளை பார்க்குறார். கணத்தில் போட்டுக்கிறார். குழந்தை என்ன பண்ணுறது, இந்த கும்பலை பார்த்துட்டு கண்ணை முட்டிட்டு அப்படி இப்படி விட்டுறது. கண்ணை அப்பாவோட கழுத்தை கட்டின்னு விடுத்துறேன்னா இருக்கி. ஏன்னா அது கும்பலையே பார்த்தது இல்லை. அவள் 2 பேரோடையே இருந்துவிட்டு அந்த குழந்தை. தெரியல. அப்படி சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அணுக்கு தொட்டரை கூப்பிட்டேன். இங்கே வா. ஒவ்வொரு அந்த கடைசியில் ஒரு இடுப்பில் ஒரு குழந்தையை வச்சு நிற்கிறார் பாரு, அவளை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் கிடுகிடுன்னு 4 கால் பாய்ச்சலில் ஓடுறான். வேகமாக போயிட்டு அவள்கிட்ட சொல்கிறான், இன்றைக்கி உங்களுக்கு அடிச்சிருக்க யோகம், வாங்க உங்களை தான் பெரியவா கூப்பிடுறான். என்னது, எங்களை பெரியவா கூப்பிடுறாளா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். அவளுக்கெல்லாம் தாங்க முடியல. சரி, அந்த அணுக்கு தொண்டை வழி விடுங்கோ அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு வேகமாக வரார். அவளும் பின்னாடி கையை கொட்டிட்டு வந்துட்டுருக்கார். அப்படியே கண்களில் தண்ணீர் கொட்டுறது. அவளுக்கு ஆனந்த கண்ணீர். அது பெரியவா நம்மளை கூப்பிட்டுட்டாலேங்கிற ஆனந்த கண்ணீர் கொட்டுறது. வந்துட்டுருக்கா. பக்கத்தில் வந்துட்டார். அவர் சொல்கிறார் பெரியவாள்கிட்ட, அவளை கூட்டின்னு வந்துட்டே வந்துருக்கிறாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேவிச்சுக்கிறா பெரியவாளை. பெரியவா ஃபர்ஸ்ட்டு அவருக்கு வைதேகி நாராயணனை பார்க்குறார். ஒரு பார்வை பார்த்தார். அப்புறம் குழந்தையை பார்த்து ஒரு சிரிச்சார். உடனே குழந்தையும் பெரியவாளை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சுது. அந்த குழந்தையும் சிரிச்சுது. பெரியவா பக்கத்தில் இருந்த தட்டுலேருந்து காஞ்ச உலர்ந்து திராட்சை இருக்குது. அதை ஒரு பிடிச்சிப்படி அள்ளினார். அந்த அழுக்கு தொண்டத்தை கொடுத்து இதை குழந்தை கையில் கொடு அப்படின்னு சொன்னார். அவரும் குழந்தை கையில் கொடுத்தார். அந்த குழந்தைய தொண்டை பிஞ்சு கையில் 2 கையை நீட்டி அந்த திராட்சையெல்லாம் வாங்கிட்டுது. அவள் அம்மாவும் அதுக்கு உதவி பண்ணினா. குழந்தைய வாங்கிட்டு திராட்சையை, சின்ன குழந்தை தானே, அங்கேயே சாப்பிடவும் ஆரம்பிச்சு விட்டுது. 2 திராட்சையை வாயில் போட்டுட்டுது. பெரியவா பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டேன். 2 பேருக்கும் அந்த சந்தோஷம் தாங்க முடியல. பிரசாதத்தை வாங்கிட்டு 2 பேரும் வெளியில் வந்துட்டா. அப்படியே ஆனந்த கண்ணீர் அவளுக்கு. அப்படியே வெளியில் வர பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸை பிடிச்சாச்சு. 3 பேர் உட்கார்ற சீட்டாக பார்த்து ஏறி உட்காந்துட்டா. சென்னை வரத்துக்கு திரும்பி ரிட்டர்ன் சென்னை போகணும். சென்னையில் உட்காந்து
வந்துச்சு. பஸ்ஸு கிளம்பிடுது. ஒரு 5 நிமிஷம் நான் போயிருக்கும் பஸ்ஸு. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அதுக்கு அது பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளே இந்த குழந்தை பாதி திராட்சையை காலி பண்ணிடுத்தோம். ஒன்றா தின்னுட்டேன். கையில் திராட்சை இருந்தால் யார் தான் திங்க மாட்டோம், நம்மளே கூட சாப்பிடுவோமே. அது பாதி இது திராட்சையை காலி பண்ணிடுத்தோம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான் போயிருக்கும் பஸ்ஸு. குழந்தை அம்மாவையும் அப்பாவையும் கண்ணத்தை தடவி அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறது. அவ்வளவுதான். 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஜோராக கத்திட்டா 2 பேரும் பஸ்ஸில். டிரைவரை டக்குன்னு வண்டியை பிரேக் போட்டான் சைடில் போயிட்டு. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் ஓடி விட, என்னம்மா எதுக்கு கத்தியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்கிறான், என் குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் அது ஒரு வார்த்தை கூட அம்மான்னு சொன்னதில்லை அப்பான்னு சொன்னதில்லை. இன்றைக்கி நாங்கள் பெரியவாழ்கிட்ட தரிசனத்துக்கு வந்தோம். என் குழந்தை இன்றைக்கி அம்மா அப்பான்னு எங்களை கூப்பிடுறது, அந்த சந்தோஷம் தாங்கலை, அதுதான் நான் சத்தம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே பஸ்ஸில் இருந்த எல்லாருமே எழுந்துட்டு வந்து குழந்தை கண்ணத்தை தடவி குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போனாங்க. அப்புறம் இவா ஆற்றுக்கு வந்தாச்சு. ஆற்றுக்கு வந்தால் இவா 2 பேரையும் முதல்ல பார்த்தா இல்லையா, இவருக்கு நாராயணனுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன், சேலரி உயர்வு, அவளுக்கு அதுக்கு மேலே குழந்தை ரொம்ப நல்லா பேசிட்டு பகவான் கொடுத்த பிரசாதத்தோட மகிமை குழந்தை பேச ஆரம்பிச்சுது. நன்றி, வணக்கம்.